ஓம் சிவாய நம. ஸோ இன்னைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்ச தம்பதியினர் ஒன்று சேர என்ன பரிகாரம் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பிரிஞ்சிட்டிங்க, ஆனால் இப்போ ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்றீங்க. அதே மாதிரி பிரிகிற சூழ்நிலையில் இருக்கீங்க, நீங்கள் சேர்ந்து வாழ ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரம் தான் இது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை கிரிவலம் போகணும். என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையில் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது கண்டிப்பாக ஒரு அபரிவிதமான பலன் தரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையில் நீங்கள் வந்து கிரிவலம் போனீங்க அப்படின்னா அது இன்னுமே சிறப்பு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை எந்தெந்த நேரத்திலலாம் சூரிய ஹோரை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை 6 to 7, அதுக்கப்புறம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா 1 to 2, சாயந்தரம் வந்து 8 to 9, நள்ளிரவு 3 to 4, ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கிரிவலம் பண்ணீங்க அப்படின்றப்போ நீங்கள் நினச்ச விஷயம் சீக்கிரமாகவே கைகூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் கிரிவலம் போகும்போது ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம், அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதே மாதிரி சூரியனோட காயத்ரி மந்திரம் சொல்லிகிட்டே போகிறது, சூரியனோட 12 திருநாமங்கள் சொல்லிகிட்டே போகிறது, இதெல்லாம் பண்ணும்போது அபரிவிதமான பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவும் என்னுடைய இதெல்லாம் அனைத்தும் உன்னுடையதே, அருளால் அருளாச்சலா. ஓம் சிவாய நம. நன்றி. ஓம்.